வணக்கம் சார். வணக்கம் மேடம். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திடீர்னு செங்கோட்டையன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி, எப்படி இது நடந்தது? நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோலோலோலோலோலோன்னு சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். நீங்க 72ல எப்படி ஒரு கட்சியை வந்து புரட்சி தலைவர் உருவாக்குனாரோ அதே மாதிரி இப்ப எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? புரட்சி தலைவருக்கு அப்புறம் இப்படி ஒரு எழுச்சியை வந்து நான் இப்பதான் பாக்குறேன். அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டதே பிஜேபி தான். தன்னை எதிர்க்கிறவங்க யாரெல்லாம் வந்து ஒருத்தங்க எதிர்த்து வந்துட்டாங்க, திமுக வேற யாரு இருக்கா? அவரை பொறுப்புல இருந்து எடுக்கிறாங்க, நேர டெல்லிக்கு போறாரு. நான் வந்து புனித பயணம் போறேன்னு சொல்லி டெல்லிக்கு போறாரு. நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு, அமித்ஷாவை பாக்குறாரு, அப்புறம் வராரு. அங்க இருந்து இப்படி டிவிக்கு வரும்போது இது ஏதோ ஒரு பிளான்டா செய்யறாங்க. இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் அஜெண்டாலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு இயற்கையாவே சேர்ந்த ஒரு விஷயம் இது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போரி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்ற. அங்க இருக்கிற முக்கியமான புள்ளிகளை தானே நீங்க உருவி உங்க கட்சியில சேர்த்துட்டு இருக்கீங்க. அங்க மக்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க உங்க கட்சிக்கு வந்ததும் புனிதரா மாறிடுவாங்களா? இந்த மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க மக்களுக்கு தூய்மையான ஆட்சியை கொடுத்துருவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. அதிமுக ஊழல் கட்சியே இல்லையா? அதுதான் சொல்றேன். அதாவது ஊழல் பண்ணாங்க பாருங்க, இந்த பேச்சிலே நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த யாரு எப்படி என்னன்னு. மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. யார சொல்றான்? அந்த ஊழல் கட்சியில 50 ஆண்டுகளா பயணித்து பங்கு வகித்த திரு செங்கோட்டையன் எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு இங்க வர்றாரு? ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்றேன். நல்ல டைம் எடுத்து சொல்லு. செங்கோட்டையன் அண்ணன்கிற ஒரு தனிநபர், அவருடைய அனுபவம், அவருடைய நிர்வாக திறமையில அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகள் இல்ல. செங்கோட்டையன் வந்திருக்காரு, அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி, அவர் தண்டிக்கப்பட்டவர். ஐயா உனக்கு நில்றா, ஒருத்தர் நில்றா, அவரு நில்றா, சும்மா நில்றா. 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அந்த பாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன். ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க பாருங்க, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பொண்ணையே ஏமாத்தி கல்யாணம் கட்டினவன். அவ்வளவு பெரிய அகாடா நீ. நமக்கு தேவைன்னு தலைவர் முடிவு பண்ணாரு, அதனால அவர் இணைந்திருக்காரு. நம்ம ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும்னு சொல்றோம். நீ ஊழல்வாதிகள் அவ்வளோத்தையும் கூடல வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம். அதிமுக இருந்து இன்னும் பல பேர் வர போறாங்க. ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தாவே கட்சியில் சேருவாங்க. இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். What are you saying? கண்டிப்பா மொத்த சனினா வந்து இந்தியாவுல இறங்கிட்டேன். கூட்டணியே நாங்க அடுத்து எடப்பாடியை கூப்பிடணுங்கிறோம். எடப்பாடியை கூப்பிடணுங்கிறியா? சரி, அவரு வந்தானா முதலமைச்சர். எங்க அண்ணா முதலமைச்சர், எடப்பாடி வந்து அசிஸ்டன்ட் முதலமைச்சர். இவன்லாம் ஒரு லீடர், இவனுக்கு 2 பாட். நீங்களே திமுகவோட பி டீம், அது ஏன் அப்படினா உங்க மேலே குற்றச்சாட்டு. என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சிட்டு போயிடாதயா? இதெல்லாம் வந்து திமுக வந்து இந்த பி டீம் சொல்றதெல்லாம் கலைஞர்ட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. ஒரு துக்கம் கேட்கறது கூட நேர்ல போக மாட்டேங்கிறாரு. நான் எங்க பார்க்க முடியும்? ஒரு தலைவர் வந்துட்டா அந்த இடத்துல 40,000 பேர் வராங்க. பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். விஜய் அவர்கள் ஏன் போக முடியலங்கிறதுக்காக காரணத்தை சொன்னீங்க. பட் 40 நாளா நீங்க யாருமே போலையே. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. நீங்க போயிருக்கலாம், திரு புசி ஆனந்த் போயிருக்கலாம், கட்சியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் யாருமே அவங்க வீடு தேடி போலையே. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் கிரி சமாளிடா சமாளி. ஒரு சூழ்ச்சினால பெரிய இழப்பு ஏற்பட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கான இழப்பீடு டிக்ளேர் பண்ணோம். உள்ளபடியே விஜய்க்கு மனிதாபிமானம் இருந்ததுன்னா 41 பேர் செத்து போனாங்க.
2 குடும்பங்களை அவர் விட்டுறாரு. ஏன்னா அந்த 2 குடும்பங்களின் சார்பா அவங்க பேர்ல இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, வழக்கு போட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தம் இருக்கு, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னாங்க. அந்த 2 குடும்பங்களுக்கு குறிப்பாத்து என்ன பண்றாங்க, அந்த 20 லட்சத்தை அனுப்பவே இல்லை. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. கட்சியில எல்லோரையுமே ஒரு கொலை குற்றவாளிகள் மாதிரி இந்த திமுக அரசு உருவாக்குச்சு. உங்க பொதுச் செயலாளர் காணாமல சார் இருந்தாரு. ஒரே வழக்கு எடுத்தேம்பாரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எவ்வளவு ஓடுறியா அப்படின்னு கரூர்ல இருந்து ஓடி வந்த நீங்க எங்க ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குறேன், அசிங்கப்படுத்திட்டீங்களா? டிவிக்கே வந்து பிஜேபி பி டீம் சொன்னா அப்ப காங்கிரஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவருக்கு என்ன மாதிரி கூட்டணி உருவாக்கணும், எப்படி ஆட்சி அமைக்கணும், எப்படி நிர்வாகம் செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். யாரு? நானு. நீ வேற தெரியாம பேசிட்டு. அதோடைய வெற்றி தான் 55 வருஷமா இருந்த திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணது. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேங்கிட்டான், அதான் காரணம். தமிழக வெற்றி கழகம் இல்லாம நீ அரசியல் இல்ல. தற்குறி. விஜய் ஆட்சிக்கு வந்தா பைக் தர போறாராம், கார் தர போறாராம், ஃப்ரீயா எல்லாருக்கும் வீடு தர போறாராம். அப்படி அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். என்னுடைய குறிக்கோள் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு இருக்கணும். ஓகே. ரோட்ல தூங்க கூடாது, குடிசையில் இருக்க கூடாது. நல்லா இருக்க. இன்னொன்னு, ஒரு அரசு பேருந்தை மட்டுமே சார்ந்து இல்லாம எல்லாருக்கும் ஒரு பைக். சரி, அது வந்து நிச்சயம். நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா பைக் தர போறாராம், கார் தர போறாராம், கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன். அவர் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் உறுதிப்படுத்துவார். புடுங்குது, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். சர்க்கார் படத்துல இலவச ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டவர். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பைக் தரேன்னு சொல்றாருன்னா எனக்கு அது முரண்பாடா தெரியும். அதாவது இலவசத்தை பேஸ் பண்ணி ஓட் பேங்க் கிரியேட் பண்ணல. அவர் ஒரு வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறாரு. ஏங்க அப்ப தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற? ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைவரை உருவாக்க வேண்டாமா? ஒரு பண்ண வேணாம். சரி, எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்தும். எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினர், ஜெயலலிதா அம்மையார் கூடயும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்டயும் நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கீங்க. நீங்க ஒரு 9 வாட்டி ஆயிருப்பீங்களா? 9 வாட்டி. 4வது வாட்டி நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. பாயிண்ட் பாஸ். ஏன்னா வேற ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க அவங்களை வந்து ஒரு அரியாசனையில உட்கார வச்சு அவங்கள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அவங்கள ஒரு மந்திரி ஆக்கி இருக்கலாம்ல. நீங்க ஏன் பண்ணல? ஐயோ ஐயோ, ஆண்டவங்களே ஏன் திருப்பி ஆகணும்? கோபிச்செட்டிப்பாளையத்துல வேற கேண்டிடேட்டே இல்லையா? நீங்க ஒருத்தர் தான் கேண்டிடேட்டா? வாயை திறந்து சொல்றா, தண்டச்சோறு. நீங்க ஏன் தரல? 2011 நீங்க வந்து வெற்றி பெற்றீங்க, திருப்பி 2016 வந்து வெற்றி பெற்றீங்க. தொடர்ந்து 10 வருஷம் நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல தான் இருந்தீங்க. நீங்க 2011 to 16 வந்துட்டு 16 நீங்க ரெசிக்னேஷன் கொடுத்து வேற யாருக்காவது நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. அப்ப வந்து நீங்க சொல்லிருக்கலாம்ல. தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.